ஒரு பெரியவர் ஒருத்தர் அவரோட டீ ஸ்ட்ரீட்ல போயிட்டு இருக்கும்போது ரோட்ல ஒருத்தர் கிடக்குறாரு. ஒரு மூல சந்தேகம், ஒரு போதையில இருப்பாரான்னு சொல்லிட்டு பக்கத்துல போறாரு. முனங்கள் சத்தம் கேக்குது. இன்னும் பக்கத்துல பாக்குறாரு. தண்ணி தண்ணி அப்படின்னு கேட்கிறாப்புல. சரி மயங்கிதான் இருக்கிறான்ட்டு பக்கத்துல இருக்க ஓடையில போய் தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்குள்ள ஒரு டீ ஷூட்டிங் ஆனா அந்த மயங்கி கிடந்தவனி காணும். அடா பாய் பேல, நல்லது காலமே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு சரி போட்டும் ரொம்ப நாள் வச்சிருந்த டீ சுட்டி நல்ல வண்டி, பரவாயில்ல வேற வண்டி வாங்கிக்கலான்னு கடைக்கு போயிடுறாரு. அந்த வார இறுதி சண்டே ஞாயிற்றுக்கிழமை வருது. எல்லா கிராமம் கூடக்கூடிய சந்தை அங்கே வந்து குண்டூசிலிருந்து கார் வரி கிடைக்கும் செகண்ட் ஹேண்டில். அங்கே போய் வாங்கிக்கலான்னு அன்னைக்கு போறாரு. சந்தைக்கு போய் தேடுறாரு. இவருக்கு ஓட்ட தெரிஞ்ச டீ சுட்டி தான். அதான் செகண்ட் ஹேண்டில் பார்க்குறாரு. பார்த்துக்கிட்டே வர்றாரு. வரும்போது இவர் வண்டி மாதிரி ஒரு வண்டி தெரியுது. இன்னும் பக்கத்தில் போனால் இவர் வண்டியை தான், அது நம்ம வண்டி. பக்கத்தில் பார்த்தா பைப்பில் திருட்டு பைப்பில் நிற்கிறேன். இவர் பார்த்துட்டு தலையை சுதியா நீ மேலே பார்க்குறேன், கீழே பார்க்குறேன், அப்படியே திரும்புறேன், அங்கே சுற்றுறேன், அப்படியே அவர்கிட்ட மறையணும்னு சொல்லிட்டு ஆனால் பார்த்துட்டாரு. பக்கத்தில் வர ஆரம்பிச்சுறேன். ரெடி ஆகிட்டேன் ஓடுறதுக்கு. ஓடிடும்டா அப்படின்னு ஓட முயற்சி பண்ணும்போது சட்டையை பிடிச்சிட்டு சொல்லாத அப்படிங்கிறாரு. என்னன்னு சொல்லாத அப்படிங்கிறாரு. என்னது ஏன் சொல்லாத? இந்த வண்டி என்கிட்ட தான் அட்டை போட்டு விற்கிறன்றது சொல்லவே சொல்லாது. நான் நினைச்சேன்னா பஞ்சாயத்து கூட்டி இந்த வண்டி என் வண்டி நிரூபிச்சு உன்னை போலீஸில் கொடுக்க முடியும். நான் செய்ய விரும்பல. நான் உன்னை மன்னிச்சிடறேன். எனக்கு ஒரு வேண்டுகோள், இனிமே திருடாது. இந்த வண்டியை வித்தேன்னா இன்னொரு வண்டியை திருட போ. அதனால அந்த வண்டியை விற்காத. இந்த வண்டியை வச்சுக்கிட்டு ஒரு தொழில் பண்ணி முயற்சி செஞ்சு முன்னேற்பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி நடந்து போயிடுறாரு. இந்த மன்னிப்புன்றது பெரிய தண்டனைங்க மனிதனுக்கு. அதை விட பெரிய தண்டனை எதுவுமே கிடையாது. அவனை ரொம்ப உடஞ்சு உட்கார வச்சோம். மன்னிப்பு கிடைச்ச உடனே அவனும் ஒரு மாதிரி உடஞ்சிடான். சார் ஐயா இப்படி பண்ணிட்டாரு, வேமா பின்னாடி போறோம். ஐயா நீ மன்னிச்சிருந்தீங்க, தயவு செய்து நீங்களே வண்டி எடுத்தீங்க, நான் ஒன்றும் பண்ண மாட்டேங்க, திருட மாட்டேன், வேற தொழில் பண்ணிக்கிறேன், நீ இந்த வண்டியை வச்சு தொழில் பண்ணு, இது ஏன் நீ மன்னிச்சிங்கன்னு கேட்கிறான். தொழில் ஆரம்பிச்சு பாரு நான் சொல்றேன்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சவுண்டு இருக்குது. ஐயா டீ சாப்பிட்றீங்களா அப்படின்னு திரும்பி பார்க்குறாரு. நம்மால் நிற்கிறார். திட்டு டீ வர மணி ஆரம்பிச்சு அடியே நல்லா சந்தோஷம்டா, வாடா எனக்கு ஒரு டீ கொடு, கடையில் வேலை பார்க்குற டீ கொடு, அந்த கஸ்டமர் ரெண்டு அவங்களுக்கு டீ கொடு, எல்லாரும் டீ கொடுங்க. குடிச்சிட்டு இஞ்சி டீயாடா சூப்பராக இருக்குடா, எவ்வளோடா? 10 ரூபாண்டா, 12 ரூபான்னு வீடா, அப்போ லாபம் கிடைக்கும் உனக்கு. அது சொல்றாரு. ஐயா பேர் சொல்லுங்க, ஏன் நீ மன்னிச்சிங்க. இந்த விஷயம் சொன்ன வச்சுங்க, இந்த பஞ்சாயத்தில் இருக்க எல்லாருக்கும் மனசுல என்னன்னா, இனிமேல் ரோட்ல யார் நடந்தாலும் நம்ம காப்பாற்றக்கூடாதுன்ற ஒரு பய உணர்ச்சியை உண்டு பண்ணி. மனித குலத்துக்கு முதல் இதே இந்த பய உணர்ச்சி தான். பயம் மனிதனை சுயநலவாதியாக்கும். பயம் அவனோட சிந்தனையை தடுக்கும். பயம் அவனோட முயற்சியை தடுக்கும். பயம் அவனோட வெற்றியை தடுக்கும். ஸோ மனித குலத்தின் முதல் எதிரியான இந்த பயத்தை வந்து அவங்க மனசுல விதைக்க விரும்பல. அதை விட பெரிய துரோகம் எதுவும் கிடையாது மனித குலத்துக்கு செய்யக்கூடிய துரோகம். அதை நான் செய்ய விரும்பலடா, அதனால அவனை மன்னிச்சு விட்டேன்னு ஒரு விஷயம் இருக்காயா அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா ஏமா டெய்லி நானே உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துறேன் டீன்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். ஐயாவும் கல்லாத பைசா என்றதை விட ஒரு சக மனிதனோட வாழ்க்கையில மாற்றத்தை உண்டு பண்றது ரொம்ப சந்தோஷமாகவும் சுகமான அனுபவமா இருக்குது, மகிழ்ச்சியா இருக்குது. இறைவா இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்த எனக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இறைவனுக்கு நன்றி சொல்றேன். நல்ல சிந்தனைகளை விதைப்போம், நம்பிக்கையை வளர்ப்போம். நன்றி.